ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணாறு டே 3 மார்னிங் செஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விலாக்னால் மூணாறுலேயே இந்த விலாக் தான். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மார்னிங் ஒரு 9:30 போல் எல்லாருமே கிளம்பிட்டு ஹோட்டலுக்கு போய் டிஃபன் முடிச்சிட்டோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கார் டிரைவருக்கு கால் பண்ணோம். கார் டிரைவர் வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தேக்கடி டைரெக்ஷன் தான் போகிறோம். தேக்கடி டைரெக்ஷனில் படகு சவாரி போகிறோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு போகிறப்பவே கார் டிரைவர் சொன்னார். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கிட்டத்தட்ட பக்கத்துலேயே நிறைய குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பார்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கிளம்பி போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தான் இருக்கோம். பட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது சண்டே. இந்த விலாகை எடுத்துகிட்டு இருக்கிறது சண்டே அன்னைக்கு. சண்டே அப்படின்றதுனால முன்னார் ஃபுல்லாக ஃபுல் டிராஃபிக்கு. கார் வந்து பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக தான் நகர்ந்தது. ஸோ நாங்கள் பிளான் பண்ண டைமுக்கு எங்களால் போக முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு கார் டிரைவர் கொஞ்சம் ரூட்டெல்லாம் மாற்றி கூட்டுட்டு போனார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லமையாக இருந்தது. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த படகு சவாரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குங்க. பெர் ஹெட்டுக்கு வந்து 50 ருபீஸ் நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு. அடல்ட்டுக்கு வந்து 100 ருபீஸு. ஸோ நாங்கள் 4 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 400 தான் பே பண்ணி உள்ளே போனோம். உள்ளே போய் எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிங் போகிறதுனாலும் படகு சவாரி போகிறதுனாலும் தனித்தனி அமௌண்ட்டு. படகுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீசல் போட்டு போகிறது ஸ்லோவாக போகும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours கிட்ட ஆகும். அது ஃபேமிலிக்கே 400 ருபீஸ் தான் சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஸ்பீட் போட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கு 1000 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் பெடலிங் இருக்குது. பெடலிங்க்கு வந்து பெர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் தான். உங்கள் விருப்பம், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பெடல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்து ஸ்பீட் போட்டுக்கு தான் வந்து பே பண்ணியிருந்தோம். 1000 ருபீஸ் பே பண்ணியிருந்தோம். இப்போ அதில் தான் போயிட்டுருக்கோம். நீங்களே பாருங்கள். ரொம்ப நாங்கள் பயந்துக்கிட்டே என்ஜாய் பண்ணோம். இப்போ நீங்களே கேளுங்க. நல்லா திரும்பி பாருமா. நாங்கள் 4 பேருமே நல்லாவே என்ஜாய் பண்ணோம். பட் என் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா முகம் வந்து அந்த அளவுக்கு தெளிவாகவே இல்லை. ரொம்ப பயந்துட்டாரோ என்னவோ. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீட் போட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வரோம். அடுத்த டீம் வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். போட்டிங் முடிச்சுட்டு அந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப அமைதியாக இருந்தது. மக்கள் வந்து ஓரளவு இருந்தாலும் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு காமாக இருந்தது. அந்த படகு, அந்த ஏரி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த சத்தம் தான். அங்கே இருக்கக்கூடிய பறவைகளினுடைய சத்தம், அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸினுடைய சின்ன சவுண்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களை ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு நகர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours மேலே இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். அமைதியாக 4 பேரும்
நல்லா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இடத்துல நடந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் விளாட்னாங்க. அங்கே கொஞ்சம் சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரியான கேம்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதுக்கெலாம் வந்து எந்த அமௌண்ட்டுமே கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியே என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 100 ருபீஸ் கொடுத்துட்டோம். அதனால் எதில் வேணாலும் உட்காந்து விளையாடிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது. என்னமோ தெரியல, அந்த இடத்துல இருந்து வர்றதுக்கு மனசே இல்லை. அவருமே ரொம்ப உட்காந்து அமைதியாக எதையோ யோசிச்சுட்டு இருந்தார். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியை பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு சொல்ல இதுதாங்க இந்த ஓன் போட்டிங் பண்ணுறது. பெர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் சொன்னேன் இல்லைங்களா, 100 ருபீஸ் கொடுத்துட்டா போதுமா. நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அந்த துடுப்பு போட்டு அப்படியே போயிட்டு வர வேண்டியது தானா. பயமாக இருந்தது எங்களுக்கு. கடைசியாக கூப்பிட்டேன் அவரை நான், நீங்களும் நானும் மட்டும் போயிட்டு வரலாமான்னுட்டு. ஏண்டி உனக்கு இந்த விபரீத ஆசையில் அதெல்லாம் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதையே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், மற்றவங்களாம் எப்படி போகிறாங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பயமாக இருந்தது. நியூ கப்புள்லாம் நிறைய பேர் பேராக போனாங்க. பட் குழந்தைங்கள தனியாக விட்டுட்டு நாங்கள் 2 பேர் போகிறதுக்கு வந்து மனசு இல்லை. அதனால் அங்கேயே உட்காந்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். அப்படின்றத விட மனசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமைதிப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகிறப்ப அமைதியாக உட்காந்தாச்சு. இவர் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தார். நான் திட்டினேன், இங்கே வந்து கூட எதுக்கு ஃபோன் பார்க்குறீங்க, ஃபோனை எடுத்து வச்சுட்டு இந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்த பார்த்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவருமே வந்து சுற்றி இந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். நல்லா இருந்ததுங்க. நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா இந்த மாதிரி அமைதியாக உட்கார்ந்துருந்தாலுமே போதும்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நமக்கு கொடுப்பனம் கிடையாது இருக்கிறதுக்கு. ஸோ கிடைக்கிறப்ப வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அமைதியாக கம்முன்னு உட்காந்துருந்தா போதும். நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துடலாம். கண்டிப்பாக வந்து கவலைகள் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகிறப்ப நம்மளையே மறந்துடலாங்க. அப்படி இருக்குது. யாருக்காவது சான்ஸ் கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் இந்த மாதிரி ஃபேமிலியோடு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் போங்க. இப்போ நாங்கள் அந்த பார்க்கில் இருந்து வெளியில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். இதில் போட்டிங்க்குன்னு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் முன்னாடி பின்னாடி வெயிட் பண்ணுறது இதெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 hour தான் ஆச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. எதுவுமே செய்யலை, அமைதியாக உட்காந்துருந்தோம். ஒரு 1/2 hourக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸை மட்டும் மாற்றிக்கிட்டோம். சின்னதாக ஒரு குட்டி வாக் போகணும். என் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல், அங்கே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவரும் நானும் சுற்றி அந்த பார்க்கே சுற்றி வந்தோம். அந்த ஏரியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்து ரசித்தோம். அந்த ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்குங்க. பார்க்கவே பயமாக இருக்குது, இதுலையே நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்க்கில் இருந்து வெளியில் வந்தாச்சு. வந்த பிறகு அவளுங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லைட்டாக வெயில் தெரிஞ்சுது. அதாவது வேர்க்கிற அளவுக்குலாம் வெயில் இல்லை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மைல்டான வெயில் இருந்தது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தாகம் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்தா இந்த சின்னவாண்டு எனக்கு ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்லிட்டா. மறுபடியும் அங்கேருந்து போய் லெமன் சோடா வாங்கணும். ஐஸ்கிரீமை ஏன் தலையில் கட்டிட்டு லெமன் சோடா குடித்தா. லெமன் சோடாவையும் ஃபுல்லாக குடிக்கல. அம்மா அதில் உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டையும் என் பெரிய பொண்ணுக்கிட்டையும் கொடுத்துட்டா. இவன் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் எல்லோரும் ஜூஸ் குடிக்கிறீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, எனக்கு புதுசாக ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பா. நான் சொல்லிட்டேன், இதோட எதுவுமே கிடையாது, மதியம் லஞ்ச் மட்டும்தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கார் டிரைவருக்கு கால் பண்ணுவோங்க. அவர் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாரு, எல்லா கேம்ஸும் போயிட்டீங்களா, அட்வென்ச்சர் பார்க்கெலாம் போயிட்டீங்களா அப்படின்ட்டு. இல்லை, அங்கெல்லாம் என் பசங்க வரல அப்படின்னு சொல்லிட்டாளுங்க. இப்போ நம்ம வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். நல்லாயிருக்கும், போய் பாருங்கள் அப்படின்னாரு. என் பசங்க ஒத்துக்கவே இல்லை, இங்கேருந்து கிளம்பிடலாம் வாங்கம்மா, எந்த கேம்ஸும் போகல அப்படின்ட்டாங்க. இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்தது எங்கே போக போகிறோம் அப்படின்றத பொறுத்து இருந்து பாருங்கள். பாய்.